ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எடுக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்த போது ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை ஒட்டி கொள்ளுதல். சொல்லுங்க, என்னது ஒட்டி கொள்ளுதல்? எல்லாருக்குமே தெரியும். ஒரு எப்படி ஒட்டி கொள்ளுதல்ங்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. யாரோடு ஒட்டி கொள்ள வேண்டும், யாருக்கிட்ட ஒட்டக்கூடாது. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி அவன்கிட்ட ரொம்ப ஓவரா ஒட்டி பேசிட்டு இருக்க, ஒட்டாதடா அவன்கிட்ட சில காரியங்கள் நம்ம சொல்றது போல நம்ம ஆண்டவரோடு எப்படி ஒட்டி கொள்ளுதல், அதாவது நம்ம தேவனாகிய கர்த்தரோடு ஒரு மனிதன் எப்படி ஒட்டி கொள்ள வேண்டும், ஒட்டி கொள்வது என்றால் என்ன, அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த இசைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு க்ளூ, அதாவது கம்மை வச்சு நம்முடைய ஒரு பேப்பரை ஒட்டிட்டு, பேப்பர்ல ஊத்திட்டு அந்த ஒரு பேப்பர் அதுக்கு மேல ஒட்டணும்னா எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, இந்த பேப்பரை தூக்கணும் அந்த பேப்பர் மேல வரும். எது எதோட ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதை ஒரு பொருளை எடுத்தா அந்த பொருளும் கூட சேர்ந்தே வர்றது போல இந்த ஆண்டவரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஆவியோடு ஒன்றாய் இருக்கிறான். அவர் ஒரே ஆவியா இருக்கிறார் என்று சொல்லப்படுற ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த உலகத்துல நடந்தாரோ அதே போல இந்த மனுஷனாலும் நடக்க முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனுஷன் எப்படி ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும், அந்த ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன, ஆவியானவர் அவனை கொண்டு செய்கிற காரியங்கள் என்ன, அதே போல நம்ம ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளும் என்று சொன்னா எப்படி சொல்லி தரது உங்களுக்கு, ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது 100% மனுஷனா இருந்தாரு, 100% எப்படி இருந்தாரு, கடவுளா இருந்தாரு. அப்போ மனுஷனா இருக்கும் போதும் ஆண்டவரோடு தேவனோடு கூட எப்படி ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அவர் 100% கடவுளா இருக்கும் போது அவர் பிதாவோடு எப்படி ஒட்டி கொண்டிருந்தார் என்பதையும் காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க நினைக்கலாம், எப்படி ஆண்டவரோடு கூட எப்பவும் ஒட்டிட்டு இருக்க முடியுமா, ஆண்டவரோடு கூட எப்பவுமே இசைவா இருக்க முடியுமா அப்படி கேட்க முடியும். ஆனா நான் சொல்லுகிறேன், மனுஷர்கள் ஆண்டவராகிய கர்த்தரோடு ஒட்டி இசைந்து இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டது, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை இன்னைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். அப்போ கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒருவன் அவர் செய்த எல்லா காரியங்களும் செய்ய முடியும். சொல்லுங்க, ஆண்டவரோடு இசைந்திருக்கிற இல்ல ஒட்டி கொண்டிருக்கிறவன், அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன விசுவாசிச்சா நான் செய்கிறத அற்புதத்தையும் அதை விட அதிகமான அற்புதத்தையும் செய்ய முடியும்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார் என்ன அப்படின்னா, நீ என்னை விசுவாசிக்கணுங்கிறத ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார், நீ என்னோடு கூட இருப்பாயானால். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ என்னோடு கூட இருப்பாயானால் நான் செய்தவைகளையும் அதை விட பல மடங்கு அற்புதத்தை நீ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் ஆண்டவரோடு கூட ஒட்டி கொண்டு இசைவா இருப்பானால் அவனை கொண்டு கர்த்தர் பல அற்புதங்களை செய்ய முடியுங்க. அல்லேலூயா. இதுதான் எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியோடு கேட்கிறார். இங்க பாரு கேயாசியே, நீ என் கூட தானே இருந்த, எவ்வளவு நேரம் என் கூட தானே இருந்துகிட்டே இருக்கிற, என் மனதை போல உன் மனது இல்லையே, நான் யோசிக்கிறத போல நீ யோசிக்கல கேயாசியே. அந்த நாகமான் கொண்டு வந்த பரிசு பொருட்களை நான் வாங்க வேண்டாம்னு சொல்லி அவன் அனுப்பிட்டேன். ஆனா கேயாசியோட இருதயமோ அப்ப எலிசாவோட இருதயத்தோடு இல்ல. எலிசாவோட இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த எலிசாவுடைய இருதயம் எப்படி யோசித்ததோ அதே போல கேயாசி செஞ்சிருப்பான். ஆனா எலிசாவுடைய இருதயத்தை கேயாசி இருதயம் ஒட்டி கொண்டிராமல், சொல்லுங்க எப்படி என்ன பண்ணல, ஒட்டி கொள்ளாததுனால அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு நாகமான இடத்துல போய் அவன்கிட்ட இருக்கிற பொன்னையும் பொருளையும் வஸ்திரங்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தெரியாதது மாதிரி மறுபடியும் வந்து நிற்கிறான். அப்போ அந்த எலிசா கேட்கிற ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கேயாசியே, அந்த பொருட்களை நீ வாங்கும் போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா, என்னோடு கூட செல்லவில்லையா அப்படி கேட்கிற. நல்ல கவனிங்க, ஒரு சிஷியன் என்பவன் அந்த குருவோடு கூட இணைந்து இசைவா இருக்கும் போதுதான் அந்த குருவை தொடர்ந்து அவன் செய்த அவர் குருவை போலவே எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இதேதான் அங்க தொடர்ந்தது. எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது அங்க எல்லா சீஷர்கள்ட்ட சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அங்க சீஷர்களுடைய இருதயம் ஆண்டவரோடு இசைவாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரோடு இசைவாய் இருந்திருந்தால் ஒட்டி கொண்டிருப்பார்கள் என்றால் 5000 பேர் போஷிக்கப்பட்ட இடத்துல அந்த சீஷர்கள் இருந்ததை போல சிலுவைகளையும் சீஷர்கள் அன்னைக்கு சேர்ந்தே மறிக்கிறதுக்கும் தயாரா இருந்திருப்பான். ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு பொருள் இன்னொரு பொருளோட ஒட்டி கொண்டிருக்கும் போது இந்த பொருளை தூக்கும் போது அந்த பொருளை சேர்ந்து வரணும்.
ஆனா ஆண்டவரோடு கூட சீஷர்கள் ஒட்டாதபடினால அந்த நேரத்துல இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது சீஷர்கள் சிதறி ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட ஒரு மனுஷன் ஒட்டி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆண்டவரோடு ஒட்டி கொண்டிருந்தாதான் அந்த உலகத்துல சில காரியங்கள் நம்ம தாண்டி போக முடியும். அதெல்லாம் கவனிங்க. ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரோடு கூட ஒட்டி கொண்டு இசைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனா அவர்கள் அந்த இருதய மனம் ஆண்டவரோடு இசைந்திராத போது பிசாசு தந்திரமான காரியத்தை வைத்து அவங்க வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆக்கினதை போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை படைத்து விட்டிருக்கிறாரு. நம்ம இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்படாமல் இருந்தால், ஒட்டி கொள்ளாமல் இருந்தால் பிசாசு மறுபடியும் நம்ம விழ பண்ணுவதே அவன் ரெடியா இருப்பான். அதனால ஆண்டவர் சொன்னார், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யார விழ பண்ணலாம்னு சொல்லிதான் ரெடியா இருக்கிறாப்பா, நீ என்னோடு கூட ஒட்டி கொண்டு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என்னோடு கூட இடைபடுகிறது என்பதை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது கரத்தை ஒருத்த கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இளைய குமாரன் என்று சொல்லி ஒரு மகனை பார்க்கிறோம். அந்த இடத்துல மூத்த குமாரன் தகப்பனுடைய இருதயத்தை ஒட்டி அதோடு கூட இணைந்திருந்தான். ஆனா இந்த இளைய குமாரனோ அவனுடைய இருதயம் முழுசு எதுல ஒட்டி இருந்ததா? சொத்து மேலையும் பணத்தின் மேலையும் ஒட்டி இருந்தது. அந்த சொத்து பணம் எல்லாம் ஒட்டி இருந்தது எல்லாம் கரைந்து போன போது 15 நீங்க வாசிச்சு பாருங்க. அழகா அந்த வார்த்தை அங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில், அந்த தேசம் தான், ஒரே தேசம் தான். ஆனா தகப்பனிடத்துல மறுபடியும் ஒட்டாம என்ன பண்றான் சொல்லுங்க? வேற தேசத்துல இருக்கிற ஒருத்தன் போய் என்ன பண்றானா சொல்லுங்க? என்ன பண்ணிக்கிட்டானா சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணானா? அப்ப இளைய குமாரன் தேசத்துல இருக்கிற இன்னொருத்தனை பார்த்து அவங்கிட்ட ஒட்டிக்கிட்டான். நம்ம யாருகிட்ட ஒட்டுறோமோ அந்த ஒட்டுறதனுடைய விளைவை நம்ம பார்க்கலாம். அந்த தேசத்தில் இருக்கிற குடிகளில் ஒருவன் யார் என்று சொன்னா பண்டிகளை வச்சு மேய்க்கிற ஒரு ஆள். யாருக்கிட்ட போய் இந்த இளையகுமாரன் ஒட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனை ஒட்டி கொண்டிருக்கிறவன் எங்கெல்லாம் இழுத்து கொண்டு போவானோ அங்க எல்லாம் இவன் போய் தான் ஆகணும். அதனாலதான் இளையகுமாரன் போய் பண்ணிதான் மேய்க்கணும்னு அவசியம் இல்ல. தகப்பட்ட ஒட்டி இருந்த ராஜா மாதிரி மறுபடியும் கத்த வச்சிருக்க போறாரு. ஆனா இவன் ஒட்டி கொண்டிருந்த அனுபவம் தான் மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது இந்த வேதத்துல. அவன் போய் அந்த மனுஷன் ஒட்டி கொண்ட போது அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல அதை தொடர்ந்து அதுல தொடர்ந்து வாசிக்குமா? அவனை பன்றிகளை, அந்த குடியானவன் அவன் தன் வயல்களில் இருக்கிற பன்றிகளை மேய்க்கும்படிக்கு அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. ஆனால் இயேசுவோடு ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உங்களை தேசத்துக்குள் அனுப்புகிறேன், நீங்க அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, எனக்கு இருக்கிற வல்லமையை விட அதிகமா நீங்க செய்வீங்கன்னு சொல்லி அவர் அவனை அனுப்பி விடுகிறார் சீஷர்களை. ஆனா இங்க இருக்கிற இந்த மனுஷன் ஒட்டுறதுனால இவன் எங்க அனுப்பி விடுறான்னு சொல்லுங்க? பன்னி கூட்டத்துக்குள்ள. நீ பண்ணியே போய் மெயின் சொல்லி அனுப்பி விடுகிறான். ஒட்டி கொண்டிருக்கிறது ரொம்ப அவசியம். இரண்டாவது, ஆண்டவரோடு ஒட்டி கொண்டிருக்கிற சீஷரில் ஒருவரை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்புவை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆவியானவர் ஒருவர் ஆண்டவரோடு கூட இசைவாய் இருக்கும் பொழுது அவர் ஒரே ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறதுனால அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நம்மளை கொண்டு செய்வாருங்கிறதுக்கு அடையாளம் தான் இது. ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை விரித்து ஒருத்தர் வாசிச்சு கொண்டிருக்கிறான். காந்தாக மந்திரி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றார் போல எப்படி நடத்தணுமோ பிலிப்புவை கர்த்தர் சொல்றார். சொல் வாசிங்கமா தொடர்ந்து. நீ போய் அந்த ரதத்துடனே ஜாயின் பண்ணிக்கோ. போய் ஜாயின் பண்ணிக்க. அந்த வார்த்தை ஜாயின் பண்ணிக்கோ. அந்த ரதத்தோடு கூட போய் சேர்ந்து கொள். பிலிப்புடனே சொன்னார். இப்போ அந்த ரதத்தோடு அந்த பிலிப்பு போய் சேர்ந்தாச்சு. அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு ஆண்டவரோடு கூட இசைவா இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரால் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டே இருப்பான். அவருடைய இருதயம் எதுவோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, தெளிவா ஒரு வசனம் இருக்கு. இப்பதான் கூட படிச்சாத தீமோத்தேயுல, நீ எந்த காரியத்தை செய்ய திராணியா இருக்கும்படிக்கு, எந்த காரியத்தில் தேறினவனாய் இருக்கும்படிக்கு, எந்த காரியத்தை செய்யவும் பலனுள்ளவனாய் இருக்கும்படிக்கு இந்த சத்திய வேத வசனத்துல உறுதியாயிருன்னு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி கொடுக்கிறார். அதுதான் நான் பின்னாடி சில காரியங்களை பார்க்க போறோம். இப்போ பிலிப்பு போய் அந்த காந்தாகை மந்திரியோடு கூட சேர்ந்து கொண்ட போது அந்த காந்தாகை மந்திரியுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்கு பிலிப்போ கர்த்தர் பயன்படுத்தினார்.
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல ஆகார் ஆகார் ஏதோ ஒரு காரியத்தில் இணைந்த போது அவ தேவனோடு கூட ஒட்டி இருக்கவில்லை. முதலாவது அவ என்ன, ஒரு ராஜா ஒரு ஒரு தன்னுடைய எஜமானியாகிய சாராள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கிறதுக்காக சாராளோடு தான் அவருடைய இருதயம் ஒட்டி இருந்தது. முதலாவது அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒட்டை பிரிச்சதும், சாராள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருந்தவள், அந்த ஒட்டு பிரிக்கப்பட்ட போது வனாந்தரத்துல நடந்து போகிறான் தன் பிள்ளையோடு கூட. இப்ப வேற யாரும் ஒட்டுறதுக்கு இல்ல, ஒட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான், கடவுளை மாத்திரம் நோக்கி பாக்குறான். என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி அழுத போது கர்த்தர் அவளுடைய கண்ணை திறந்தாராம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் ஆண்டவரோடு கூட எப்பொழுது ஒட்டி இருக்கிறானோ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் போகிற பாதைகள்ல எதெல்லாம் இருக்குங்கிறத கர்த்தர் அழகாக காமிச்சு கொடுப்பாருங்க. நம்ம நடக்கும் போது என் கண்கள் திறக்கப்பட்டு பார்க்கிறவனா இருப்போம். அல்லேலூயா. அதனால நல்ல கவனிங்க, சிம்சோன் முதலாவது ஒட்டப்பட்டிருந்த இடம் வேறு, பிரிக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு தூண்களோடு நிற்கிற அந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் சொல்லி மறுபடியும் ரீஜாயின் டு காட், ஆண்டவரோடு கூட மறுபடியுமே அவன் சேருகிற ஒட்டி கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவனை பலப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் ஒட்டி கொண்டிருப்பது மிகவும் அவசியம். நான் ஆண்டவரோடு கூட இசைந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். தானியேலோ ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு ஒரு முயற்சி நடக்கிறது தானியேலுடைய வாழ்க்கையில. தானியேல் என்ன சொல்றானா, நான் செத்தாலும் சாவனை தவிர இது ஆண்டவரை அவரோடு கூட இணைக்க இருக்கிற அந்த இணைப்பை, அந்த பிரிவை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமுடையவனா இருந்தார். அதனாலதான் அந்த இடத்துல அந்த ராஜா போட்ட அந்த தடை, அந்த ஒரு சட்டத்தையும் மீறி அவன் செயல்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரா இல்லையா? அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக், எங்க ஆண்டவர்களை காப்பாத்தினாலும் காப்பாத்தாட்டான், நான் நீ வச்சிருக்கிற பொருட்களை வணங்கவே முடியாது அப்படிங்கிற காரியத்தில் ஆண்டவரோடு இசைவாய் இணைக்கப்பட்டிருந்தபடினாலே அங்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்களும் முதலாவது ஆண்டவரோடு கூட இதயத்துல கெத்செமனே தோட்டத்துல ஒட்டாவிட்டாலும் அடுத்தபடியாக அவர்கள் கூடி இருந்த இடத்துல அங்க வந்து சொன்ன ஸ்திரீகளுடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் போய் இயேசு கிறிஸ்து வைத்திருந்த அங்க வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொன்ன போது வந்து பார்த்து மறுபடியும் இயேசு அவர்களுக்கு தரிசனமான போது சீஷர்கள் மறுபடியும் ஆண்டவரோடு கூட இசைவாய் ஒட்டப்பட்டார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இசைவாய் ஒட்டப்பட்ட போது இனி நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காகவே கடைசி வரைக்கும் ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஓடுனான். ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. பேதுரு கடைசி சிலுவையில் ஆண்டவருக்காய் தலைகளை மறித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்களை தலையை சிறைச்சேதம் பண்ணாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சாவை விட பரவாயில்ல, சாவே வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னை பிரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு மாறிட்டான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இசைக்கப்பட்டிருந்தால், ஒரு இணைவாய் ஒட்டப்பட்டிருந்தால் அவனுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த காரியம் பெருசா தெரியாது. ராமன் சொல்லலாமா? அதனாலதான் ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட ஒட்டப்பட்டிருந்த அனுபவத்தில் இருந்தது போல அந்த நேரத்துலதான் ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லும் போது கூட அந்த ஒட்டப்பட்டிருக்கிற அனுபவம் தெளிவா இருந்ததுனாலதான் ஆபிரகாம் அந்த நேரத்துல எதை யோசிக்காம தன் பிள்ளைய பலி கொடுக்க துணிஞ்சு பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, எனக்கு ஆவி எனக்குள்ள மகிழ்ந்து களி கூறுது. ஏன்னா அந்த ஆண்டவரோடு கூட ஒட்டப்பட்டிருக்கும் பொழுது தன் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு தான் முதலிடம் சொல்லி சொன்னார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நம்புகிற காரியமே இல்லை, ஆனா அந்த ஆபிரகாம் நம்பினான். சாராள் நகைத்தாள். ஏன் என்று சொன்னால் அந்த அழைப்பை பெற்ற ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட ஒட்டப்பட்டு இசைவாய் இணைக்கப்பட்டிருந்தான். ஆனா சாராளோ ஆண்டவரோடு கூட ஒட்டப்படவும் இல்லை, இணைக்கப்படவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், உள்ள மனைவி நகைக்கிறாள். சாராளா இல்லைன்னு பொய் தான் சொல்றா. அங்க தெரியுமா, அந்த தூதர்களுக்கு முன்பதாக அங்க வந்து ஆண்டவர் அனுப்பப்பட்டவர்களுக்கு முன்பதாக பொய் சொல்லக்கூடாது. அங்க பொய் சொன்னாள் சாராள். சாராளுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட ஒட்டப்படவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட ஒட்டப்பட்டிருக்கணும், இசைவாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ ஆண்டவரோடு கூட இணைவாய் இணைப்பை அந்த பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொண்டிருந்தால் என்ன நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கிறத ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நாம் ஆண்டவரோடு கூட ஒட்டும் போது, இசைவாய் இணைவாய் இணைக்கப்பட்டிருக்கிற போது ஒரு ஆலோசனையை ரோமாபுரிய சபைக்கு பவுல் எழுதுகிறார். வாசிங்க. உங்கள் அன்பு, நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு அது மாயமுள்ள அன்பாக காணப்படுகிறது. அந்த அன்புல ஒரு தெளிவு இல்ல. அந்த இடத்துல எந்த அன்புக்கு பின்னாடி ஒரு தீமை இருக்கிறது.
இந்த உலகத்துல காண்பிக்கிற ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அவன் காண்பிக்கிற அன்புல எங்கேயோ பின்னாடி ஏதோ ஒரு தீமை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, சகோதரத்துவமான சபைகளுக்குள்ள இருக்கிற அன்பு மாயமற்ற அன்பா இருக்க வேண்டும். அதை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் தீமையை வெறுத்து, தீமை என்கிற ஒரு எண்ணத்தை வெறுத்து நீங்கள் நன்மையை பற்றி, ஆண்டவராகிய இயேசுவோடு கூட ஒருவன் இணைக்கப்பட்டிருந்தால் தீமையை வெறுத்து நன்மையை செய்வதற்காகவே அவன் இருதயம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, சத்தமராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுத்த மனுஷனை ஆண்டவர் சிநேகிதன் என்னார். ஆனா கூட இருந்ததான பேதுருவோ அந்த நேரத்துல மல்குஸ் காதை வெட்டும்படியா உள்ள இருந்து கத்தி எடுத்து ஒரே போடா போட்டார். உன் கையை அந்த பட்டயத்தை என்ன பண்ணு, உரையில போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீமை செய்ய வந்தவனுக்கு நன்மை செஞ்சார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர்கள் ஆண்டவரை கொல்லும்படியாய் திட்டம் போட்டிருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்காகவும் சிலுவையில மரித்தாரே. அவருடைய இருதயம் முழுவதும் எப்படி இருந்தது தெரியுமா? பூமியில இருக்கும் பொழுது நான் யாருக்காவது நன்மை செய்ய முடியுமா, நான் யாருக்காவது நன்மை, அத வசனம் சொல்லுது, அவர் எல்லா இடத்திலையும் நன்மை செய்யும்படி சுற்றி திருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுதுங்க. அவர் நன்மை செய்கிறவராய் அந்த தேசம் முழுவதிலும் கிராமங்கள் முழுவதிலும் அவர் சுற்றி திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு விரோதமாக யாராவது ஒண்ணு செஞ்சுட்டா நம்ம எப்படி அவளுக்கு விரோதமா ஒரு தீமை செஞ்சிடலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவரோடு ஒட்டி கொண்டிருக்கிறவங்க அவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய மாட்டோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தபடியா தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பட்சமாய் இருந்து நீங்கள் கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கோங்க, முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த வேத வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல ஆண்டவருக்கு தெரியும் ஒரு காலத்துல அன்பு குறைந்து போகும். அன்பு என்ன பண்ணிடும், ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை கனம் பண்றது குறைஞ்சு போயிடும். அதனால நீங்க கனம் பண்ணுகிறதுல தெளிவுள்ளவங்களா இருங்க. ஒருவருக்கு ஒருவர் நீங்க கனம் பண்றதுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, எப்படி சொல்லணுமா? ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? அவன் ஒருத்தர் நம்ம முன்னாடி நடந்து வரான் அப்படின்னா அவன் நம்மளை பார்த்தா கண்டிப்பா கனம் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணுமா, முதலாவது அவன் நம்ம முந்தி கொண்டு கனம் பண்ணிடணும். ஒரு எதிரி நமக்கு முன்னாடி நடந்து வரான், அந்த எதிரி நம்மளை பார்த்ததும் தலையை குனிஞ்சிட்டு வரான், நம்மள ஏதோ ஒரு காரியத்துல அவன் வெறுக்கிறான், அவன் பாட்டுக்கு அவன் போட்டு நம்ம பாட்டு நம்ம போட்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத தாண்டி முதல்ல இப்ப என்ன பண்ணணுமா, ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டீங்கன்னா இதுதான் தேவனோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு பண்பு. அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் இல்லாதனால அடுத்த வேகமா போகிறேன். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இந்த பூமியில இருக்கும்போது எப்படியெல்லாம் இணைந்திருந்தார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணலாம், ஈஸியா அதை இணைஞ்சிருக்கலாம். சரி, அதை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். நான் தான் முதல்ல சொன்னேன், மனிதனா இருக்கும்போது கூட அவர் எப்படி ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருந்தார், ஒரு கடவுளுடைய பிள்ளை என்று இருக்கும்போது கூட, குமாரன் என்று இருக்கும்போது கூட அவர் எப்படி ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருந்தார் என்பதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு அவர் செஞ்சதுல எப்படி அவர் கடவுளா இருந்ததுனால மறுரூபமாக்கப்பட்டார். எப்படி மாறினாரு? அவர் கடவுளா இருந்ததுனால மறுரூபமாக்கப்பட்டார். மனுஷனா இருக்கும் பொழுது வேதனையோட வெதும்பி வியர்வையின் துளிகள் பெருந்துளிகளாய் வந்து கீழே விழுந்து ரத்தமாய் வந்து விழுந்து 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 அப்படி சோர்ந்து போய் இருந்தும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தார். அது வந்து மனுஷனா இருந்தது. சொல்லுங்க, மறுரூபமும் ஆக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைந்திருந்தா நல்ல வேதனையோடு செபிக்கும் மனிதனாய் இருக்கிற நேரத்துல ஒரு மனுஷனுக்குள்ளான வேதனை அந்த பாரங்கள் எல்லாம் சுமந்து இருக்கும் பொழுது கூட ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தார். அதுதான் அந்த இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சரி, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 21 - 23 வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது அதிகாரம் 21 - 23 வாசிங்க. 21, 22, 23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய விருப்பத்தை பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் ஆண்டவரோடு கூட ஒன்றாய் இருக்க வேண்டும். குமாரன் எப்படி கிறிஸ்துவோடு கூட, குமாரன் எப்படி ஆண்டவரா பிதாவோடு கூட ஒன்றாய் இருக்கிறதை போல நானும் அவர்களும் ஒன்றாய் இருந்து நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். குமாரன் விரும்பி அந்த இடத்துல சொல்ற வார்த்தை. தொடர்ந்து வாசிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய்
நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு கிடைச்சத இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிறது பெரிய அபூர்வமா இருக்கு. இந்த காலகட்டத்துல தான் ஒண்ணு பெற்றுக்கொண்டானா அதை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சிலுவையில மரித்தது இயேசு கிறிஸ்து, சிலுவையிலே பாடுபட்டது இயேசு கிறிஸ்து. ஆனா பாடுகளை பட்டு வருகிற மகிமைய அவர் மாத்திரம் வச்சுக்கிடாம நமக்கு கொடுத்துட்டார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அப்படிதான் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாருங்க. செஞ்சதுல மிகப்பெரிய காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்து செஞ்சதுல குருடன் எழும்பினதை விட, செத்து போன மனுஷன் உயிரோடு எழும்பினதை விட, எல்லாத்த விட மேன்மையான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இயேசு தாம் பெற்ற மகிமையை அவரு நம்ம பார்த்து அப்படி கொடுத்தாரு பாருங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பரலோகத்துக்குரியவர்களாய் நம்மளை மாற்றினாரு. அதுதான் மிகப்பெரிய அதிசயம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகிமை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு. நாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட வேண்டிய இடத்துல அவர் ஒருவரே பாடுபட்டு எல்லாவற்றையும் சுமந்து கொண்ட போது, இனி இந்த வெற்றியை நான் என் ஜனங்களுக்கும் கொடுக்கிறேன். இந்த ஒரு ராஜா எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அந்த நாட்டுக்கு முழுவதும் சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறார், அதே போல இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த பரலோக சுதந்திரத்தை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் பரலோகத்துக்குரியவங்க. சொல்ல நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அது நம்மளால வந்தது இல்லை, அது என் இயேசு எனக்கு தந்தது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசு எனக்கு தந்ததான அந்த மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமையை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகிமையை என் சரீரத்திலே நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அதை சொல்லும் போது ஒரு பிரஷரை நம்ம நிரப்பணும். அந்த மகிமையை என் சரீரத்தில் நான் பெற்றிருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதை போல நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்றாரு. பிதாவே, நான் எப்படி அவங்க எல்லாரும் இந்த ஒருமைப்பாட்டில் இருக்கும்படியாக நீங்க எப்படி நீங்க என்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறீங்களோ அதே அன்பை என் ஜனங்களுக்கு தாரன்னு கேட்கிறேன். வேண்டிக் கொள்ளுறாராம். என்ன நேசிக்கிறீங்கல்ல? நான் உனக்கு கேட்கிறேனே, உங்க பிள்ளை உங்க பையன் உங்ககிட்ட கேட்கிறான், அம்மா என் ஃப்ரெண்ட் இது என் நம்ம சொத்துல எனக்கு பங்கு இருக்கிற போல அவனுக்கு ஒரு பங்கு கொடுமா அப்படின்னு கேட்டா கொடுப்போமா? அது எப்படி உன் ஃப்ரெண்டுனா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நீ இந்த காரியத்தை கேட்கலாமா? அவன் எப்படி சொத்துக்கு பங்காளி ஆக முடியும்? உனக்குதான் எல்லாம்ப்பா, அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்படி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்ன? ஏன் அன்பு ஆண்டவரே நீங்க என் மேல காட்டுற. நல்ல கவனிங்க. பிதா ஒரு இடத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு சகலவற்றையும் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவே எல்லாத்தையும் வாங்கியிருக்கலாமே, எல்லா கன மகிமை எல்லாத்தையும் வாங்கியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, என் மேல காட்டுற அன்புல அப்படியே கொஞ்சம் திருப்பி என்னுடைய ஜனங்களுக்காக காண்பீங்க ஆண்டவரே, அந்த அன்பு அவங்க மேலே வைங்கன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து வேண்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு சத்தியம் இல்லை? இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த இயேசு எனக்கு அவருடைய அன்பு அவ்வளவு ஆழமானது, அவருடைய அன்பு அவ்வளவு மகிமையானது. இந்த இயேசு கிறிஸ்து அதான் சொல்ல, தனக்காக வாழாமல் மனுஷனுக்காகவே வாழ்ந்தாரு. சாகும் போதும் உயிர்த்தெழும் போதும் அந்த மனுஷர்களுக்காகவே அவர் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பு, அந்த இயேசு நம்ம மேல வச்ச அன்பு, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவராய் காணப்படுகிறார், அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவராய் காணப்படுகிறார். அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. என் இயேசுக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லேலூயா. அதை நம்ம சொல்லும் போது அப்படியே உள்ளெல்லாம் சிலிர்க்கணும், அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கணும், உள்ளமெல்லாம் பொங்கணும். ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு ஈடாய் எதுவும் இல்லப்பா. எனக்காக நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்களே, எனக்காக எல்லா பாடுகளையும் சுமந்தீங்களே, ஆனா மகிமையும் அந்த அன்பையும் எனக்காக நீங்க தந்திருக்கீங்களே ஏசப்பா. அதனாலதாங்க ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, லேகியோன் பிசாசப்பா பிடிச்சிருந்த பார்த்ததும் அவனும் ஆண்டவருடைய பிள்ளை, அவனை விடுவிக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் இன்னொரு மனுஷனை வெறுக்கிற காலங்க இது. மனுஷன் இன்னொரு மனுஷன் கீழே விழுந்து சாக கிடந்தா கூட ஓடுகிற காலங்கள் இவைகள். ஆனா இயேசுவோ அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷன் கிட்ட போய் நின்றுட்டு அங்க பிசாசு அலறி ஓடுது, அவன் வஸ்திரம் தரித்தவனாக ஆண்டவருக்கு முன்னாடி நின்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக ஜனங்கள் கண்டார்கள், இதுவரைக்கும் அவன் வஸ்திரம் தரிக்காதவனாய் இருந்தான். இயேசு ஒரு இடத்துல வந்த போது, அவன் பக்கத்துல வந்த போது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறினது. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்த நினைக்கிறாரு. விபச்சாரக்காரனையும் வேசிக்காரனையும் அப்படிப்பட்ட கள்ளனாயிருந்தவனை எல்லாரையும் கர்த்தர் மாத்தினாரே. அவர் எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரா இருக்கிறாரு.
அந்த இயேசு ஒருவர் ஒரு ஒரு நம்ம சகையுடைய வீட்டுக்குள்ள வரும்போது பாத்திரம் நல்ல என் வீட்டுக்கு நீங்க வராதீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நிற்கும் போது தீமை செய்கிறவனால கூட அந்த இயேசு கிட்ட நெருங்க முடியல. ஆனா அவனையும் கட்டி தழுவி அவனையும் நல்லவனாய் மாற பண்ணினவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு மிகவும் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரோடு கூட ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னும் 2-3 காரியங்கள் இருக்கிறது, மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்தபடியாக 2வது காரியம், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, அந்த யோவான் 17:21 அந்த 19வது வசனத்தை மட்டும் ஒரு வாட்டி வாசிங்க பார்க்கலாம். அவர்களை எனக்கு அந்த ஈக்குவலா கொண்டு வர விரும்புற ஆண்டவரே, இயேசுக்கு சொல்லுங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஈக்குவலா வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எப்படி இயேசுவுக்கு சமமானவர்களா வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறது போல ஆண்டவர் என்ன இப்படி இங்கேயே வைக்கல, அவருக்கு ஈக்குவலா எனக்கு சமமானவனாய் அந்த பிள்ளைகள் இருக்கணும், ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கணுங்கிறத கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க போகும்போது அவரோடு கூட சேர்ந்துதான் நம்ம அந்த உலகத்தை ஆள போகிறோம். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள எனக்கு ஈக்குவலா வைக்குங்கிறதுக்காக, அந்த சமமா வைப்போம் என்பதற்காக என்ன நான் பரிசுத்தமாக்குறதை போல அவர்களும் பரிசுத்தமாகணும். எதனால அப்படின்னா சத்தியத்தினாலே. அந்த 19ஆம் வசனம் அழகா சொல்லுது, சத்தியத்தினால ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவரோடு கூட ஒட்டுவதற்கு மிக ஒரு அற்புதமான ஒரு காரியம் வச்சிருக்கிறாரு. இந்த வேத சத்தியத்தை நமக்கு அறிவிக்கும்படியாக இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியத்தினாலே நான் பரிசுத்தமாகிறேன். அல்லேலூயா. இப்படி பரிசுத்தமாகி அவருக்கு சமமாய் மாற முடியும். சரி, அடுத்தபடி ஆண்டவரோடு கூட ஒட்டி கொண்டிருப்பதற்கு அது ஒரு காரணம். 2வது கலாத்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவருக்கு கூட ஒட்டி இருக்கணும் அப்படின்னா நான் சாகணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்னா சாகணும்னா போய் தூக்கு போட்டு எல்லாம் சாக சொல்லல, அவங்கள தற்கொலை பண்ணி சாக சொல்லல. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற பிசாசு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மனுஷனை, அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்வுல அவன் தன்னில் இருக்கிறதாக தீமையா சாகடிச்சு ஆண்டவராக இயேசு நன்மை செய்கிறவரா இருந்ததை போல அவனும் நல்லவனா மாறணுங்கிறதா கர்த்தருடைய விருப்பம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற இந்த பிசாசானவன் சில நேரத்துல என்ன பண்றான் அப்படின்னா, நீ இந்த உலகத்துல இருந்தது போதும், நீ இருந்து செஞ்சதெல்லாம் போதும், உன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை, நீ போய் சாகுன்னு சொல்லி தற்கொலை உணர்வை கொடுத்து அவன் சாக வச்சிடறான். ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நான் சாகும்படியா எனக்குள்ள இருக்கிற தீமைகள் எல்லாம் செத்து கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கும்படியாக, கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறவனாய் மாறும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2:20 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிங்க. நான் சிலுவையில் அறையப்பட்டதை போல நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படவும் நான் எதுக்காக பிழைத்திருக்க வேண்டும்? நான் அல்ல, நான் இனி எனக்கான காரியங்களை செய்வதற்கு தீர்மானம் பண்ணாமல் கிறிஸ்து சொன்ன காரியங்களை பின்பற்றி நடக்கிறவனாய் மாறும்படியாக இனி நான் அவர் எனக்குள் பிழைத்திருக்கிறதுனால நல்லா கவனிங்க. அந்த இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே, முதலாவது சத்திய வேத வசனத்தினாலே இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றுகிறதான விசுவாசத்தினாலே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இயேசுவை ஒரு மனுஷன் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால், அந்த இயேசுவை ஒரு மனிதனுடைய வாழ்வில முழுமையா ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ மாட்டான், அவனுக்குள்ள இருக்கிற இயேசு வாழுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. இப்ப இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை யார் காட்டணும்? நான் தான் காட்டணும். அந்த இயேசுடைய நற்குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கியா? அந்த நற்குணங்கள் எனக்குள் இருக்கிறவர்களை நான் செய்கிறேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஊருக்கு, இந்த சபைக்கு, இந்த கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்தேன். எப்படி அந்த இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக இருந்தார், அந்த இயேசு எப்படி நன்மையை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டாரோ அதே போல நான் நன்மையை செய்ய 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 என் வாழ்க்கையில இயேசுவை நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். அடுத்தபடியாக எபேசியர் 5:30 வாசிங்களா. எபேசியர் 5:30 வாசிங்க. இப்போ அடுத்தபடியாய் நம் அடுத்த ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன அப்படின்னா, இயேசுவோடு கூட சரீரத்தின் அவயங்களாக மாறிவிட வேண்டும். நல்ல கவனிங்க. வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும்
எப்படிப்பட்ட உரியவர்களாய் மாறணும். அவருடைய சரீரத்தோடு கூட இணைக்கப்படணும். சரீரத்தோடு கூட இணைக்கும் போது, அந்த இணைக்கப்படுகிற போது, எலும்போடு மாம்சத்தோடு இணைகிறதுனா நம்ம நினைக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லை. எலும்பும் மாம்சம் இணைகிறதுனா சொல்லப்பட்டிருக்கிறது எங்க அப்படின்னா, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இது யாருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு? என் எலும்பின் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறான்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சுவார். யாரு? ஆதாம் ஏவாளை பார்த்ததுமே சொல்லுவாரு, இவள் என் எலும்பின் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறா. அப்படின்னா ஆதாமுடைய எலும்பை எடுத்தும் சதைகளை எடுத்தும் தான் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஏவாளை உருவாக்கினார் இல்ல. ஆதாம் பாக்குறான், ஆஹா, ஏன் எனக்குள்ள இருந்த எலும்பு, எனக்குள்ள இருந்த சதைகள் எல்லாம் அங்க பாக்குறேனே, என்னை நான் அங்க பாக்குறேனே. சொல்லுங்க, எப்படி சொன்னாரு? என்ன முன்னாடி கண்ணாடி கிடையாது. இன்னைக்காவது நம்மளை பார்க்கணும் அப்படின்னா எங்க பாத்துரலாம்? கண்ணாடியில பாத்துரலாம். ஆனா அங்க அன்னைக்கு கண்ணாடி இல்ல. ஆதாம் சொல்லுகிறான், ஏன் எலும்பு ஏன் சதை என்னையே நான் அங்க பாக்குறேன்னு சொன்னதுதான் ஏவாளை பார்த்ததற்கான காரணம். என் எலும்பு என் மாம்சம் அங்க இருக்கு. எப்படி இது கர்த்தர் செஞ்சபடினால நான் அவ என்னோடு கூட வச்சு கொள்கிறேன்னு சொன்னது போல ஆதாம் எப்படி தன் மனைவியாகிய ஏவாளை பக்கத்திலே வச்சுக்கிட்டாரோ, அதே போல அந்த இயேசு கிறிஸ்துவும் அவருடைய எலும்போடும் அவருடைய மாம்சத்தோடும் நம்ம இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்பி அவரோடு கூட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எங்க கனெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய ரசத்தையும் புசிக்கிற அந்த ஹோலி கம்யூன் பரிசுத்த திருவிருந்திலே நாம் இணைக்கப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை எடுக்கும்போது சொல்றோம், ஆண்டவரே, நான் அவருடைய எலும்புக்கும் அவரோடு கூட அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் மாறுகிறோம். ஒரே அப்பத்தை பிட்டு ஒரே பானத்தை பானம் பண்ணுகிறபடினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது சொல்றோம் பாத்தீங்களா? அந்த எலும்பின் எலும்பும் அந்த மாம்சத்தின் மாம்சமாக ஆண்டவரோடு கூட. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரோடு கூட ஒட்டி கொண்டிருப்பதற்கு அடுத்தபடியாக உதவி செய்வது இந்த கம்யூனியன், அதாவது திருவிருந்து என்று சொல்லப்படுகிற காரியம். அதுவும் அவசியம். முதலாவது சத்தியம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது கம்யூனியன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட் இருந்தது. நான் மொத்தமே ஒரு 5 பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக என்ன சொல்லப்படுகிறது? ரோமர் 8வது அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 9-11. நல்ல கவனிங்க. அடுத்தால கிறிஸ்துவின் ஆவி உடையவன் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ஆவி என்றால் கிறிஸ்து பரமேறி போக போறாரு. அவருக்கு ஈக்குவலா இந்த பூமியில ஒரு ஆளை விட போறாரு. யார் அவர்? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்து எப்படியெல்லாம் அந்த பூமியில இருந்து எல்லாவற்றையும் செஞ்சாரோ அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எல்லாம் செய்ய போகிறாரு. அதனால கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவனுடைய செய்கைகள் எல்லாம் மாறும். அவனால் செயல்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தப்புனா தப்புன்னு சொல்லி கொடுத்துருவார். பரிசுத்த ஆவியானவர் நீ இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி கொடுப்பாரு. அந்த சொல்லிக் கொடுக்கிற அந்த காரியம், அந்த பரிசுத்த ஆவியினுடைய கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவன் ஆண்டவரு கூட இசைவாய் இருக்க முடியும். அல்லேலூயா. முதலாவது சத்தியம், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது கம்யூனியன் என்று சொல்லப்படுகிற நம்ம திருவிருந்து, நான்காவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு பரமேறி போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீங்க எருசலேமிலே காத்திருங்க, ஏன்னா நீ என்னோட கூட ஒட்டி இருக்க நான் விரும்புறேன். பிதாட்ட சொல்லிட்டாரு ஏற்கனவே, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஜனங்களை ஒன்றிணைப்பதற்காக அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருக்கிற போது அந்த ஒரு மனதின் ஆவியான பரிசுத்த ஆவியானவர் பிதாவையும் குமாரனை நம்மை இணைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை எல்லாரும் இணைக்கிறவர் யாரா? பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. இப்ப நம்மள எல்லாம் இணைச்சிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த அன்புக்கும் நாமும் ஒரே அந்த இயேசு கிடைக்கிற அன்பும் நமக்கு கிடைக்கும், அந்த மகிமையும் கிடைக்கும், அந்த கனமும் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, பாவம் முழுவதும் மறைந்து போனது, நம் மூலமா இனி நீதி வெளிப்பட போகிறது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தேற்றரவாளன் அப்படி என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது காரியம், அடுத்தால முக்கியமான ஒரு காரியம், 2வது பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் வேகமா போறேன். நல்லா கவனிங்க. இச்சையினாலதான் அந்த உலகத்துல ஒரு கேடு உண்டானது. அந்த கேடுக்கு தப்பி
அடுத்தபடியாய் சொல்லப்பட்டிருக்கிறது திவ்ய சுவாபம். என்ன சுவாபம்? திவ்ய சுவாபம் என்றால் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அது பரலோகத்திலிருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுவாபம். அந்த சுவாபத்தை தான் பிசாசு கெடுத்து போட்டான். கேட்டின் மகன் அவன் எப்படி திவ்ய சுவாபத்தை இழந்தானோ, பரலோகத்தில் இருக்கும் பொழுது பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரும் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிறதான நம்ம சொல்லப்படுகிற ஒளியின் தூதன் என்று சொல்லப்படுகிற அந்த 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 தூதன் அங்க இருக்கிறான். அந்த தூதன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு மேல ஏறிப்போவேன். திவ்ய சுவாபத்தை இழந்துட்டான். அவனுக்குள்ள இருந்த நல்ல சுவாபம் என்ன அப்படின்னா, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிதான் அவன் கேருபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தான் அவன்? கேருபு என்று சொல்லப்பட்டிருக்கு. கேருபா அவன் இருந்த அந்த இடத்துல. ஆனா அவனுடைய திவ்ய சுவாபம், அவனுக்குள்ள இந்த சுவாபம் மாறி, இந்த கடவுளுக்கு மேல நான் என் சிங்காசனத்தை போட்டு உட்காருவேன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்ட பிதா அதை அறிந்து அந்த பிசாசை கீழே தள்ளினார். பிசாசின் முதல்ல அறியப்படல, அவன் எப்படி ஒளியின் தூதன் அறியப்பட்டான். அவன் பயங்கர, அவன் ஜொலிக்கிறவன். அவனதான் நம்ம யாருன்னு சொல்றோம்? லூசிபர் என்று அறியப்படுகிற, லூசிபர் என்று சொல்லுகிற தூதன் தான் அவன். ஒளி, அவன் மின்னுகிறவன், ஒளியா இருக்கிறவன். அவன் ஒளியின் அர்த்தம், அவன் பேரு அப்படிதான், லூசினாலே ஒளியின் அர்த்தம். அப்படி ஜொலிக்கிற ஒருவனை ஆண்டு யோசிச்சு பாருங்க, என்னடா இவன் சுவாபம் இப்படி மாறி போச்சு. இவனை கீழே தள்ளுன்னு சொல்லி பூமிக்கு தள்ளி, இருளுள்ள நீருள்ள முற்றிலும் சூழ்ந்திருந்த இந்த பூமிக்குள்ள அவனை தள்ளி இருள போட்டு வச்சார். அவனை அதே இருள சில காரியங்களை மாற்றி அமைத்து நம்மளையும் கர்த்தர் இந்த இடத்துல உருவாக்கினார். நமக்குள்ள அந்த திவ்ய சுவாபத்தை கர்த்தர் கொடுத்தார். கீழ்ப்படிதல் என்பது திவ்ய சுவாபம். அப்படிப்பட்டதான் அந்த திவ்ய சுவாபத்தை மனுஷன் இழந்து போக வேண்டும் என்று சொல்லிதான் முதல்ல அந்த பிசாசு வந்து அந்த அவனுக்குள்ள இருக்கிற அந்த திவ்ய சுவாபத்தை எடுத்துட்டான். அதான் கீழ்ப்படிதல். சொல்லுங்க, திவ்ய சுவாபத்தில் ஒன்று என்னது? கீழ்ப்படிதல். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த கீழ்ப்படிதல் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா இந்த ஆண்டவர் கூட ஒட்டி இருக்க முடியாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எந்த ஒரு ஊழியக்காரங்களை எடுத்து பயன்படுத்துகிறது, அந்த கீழ்ப்படிதல்னால மட்டும்தான் எடுத்து பயன்படுத்த முடியும். இந்த வேதத்துல பார்க்கிற அநேக பரிசுத்தவான்களை அவர் கீழ்ப்படிதல், ஆபிரகாம் முதற்கொண்டு பின்னாடி வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிதலினாலதான் ஆண்டவர் உயர்த்தி இருப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் மிக அவசியம். கீழ்ப்படியாம போன யோனாவை விட்டாரா ஆண்டவர்? கொண்டு போய் திரும்ப விட வச்சு கொண்டு வந்து திரும்ப கீழ்ப்படி வச்சாருல ஆண்டவர். அந்த கீழ்ப்படிதல் தான் உன்னதமான அந்த திவ்ய சுவாபத்தை பிசாசு எடுக்க பார்த்தா, அந்த ஆண்டவரோ மறுபடியும் அந்த சுவாபத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. எடுத்துட்டான், முதல்ல எடுத்துட்டான், திவ்ய சுவாபத்தை எடுத்துட்டான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே, கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஆனா ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலினாலே நம்ம எல்லாம் எனக்கு நீதிமான்களை மாறி இருக்கிறோம். அவரோடு கூட இணைவதற்கு ஒரு வாய்ப்பாய் மாறி இருக்கிறது. சத்தியத்தினாலே, இரண்டாவது விசுவாசத்தினாலே, திருவிருந்தினால, அடுத்தால பரிசுத்த ஆவியினால, கடைசியாக திவ்ய சுவாபத்தினால, அந்த கீழ்ப்படிதல்னால ஆண்டவரோடு கூட ஒட்டி இருக்க முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட இணைவு நமக்குள் இருக்குமானால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து பயணிக்கும் போது அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் செய்ததை விட அதிகமான அற்புதங்களை நீங்க செய்ய முடியும். அல்லேலூயா.